பொதுவாக பாலியல் சம்பந்தமான தவறில் ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரரோ விழுந்துட்டா அப்பொழுது ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, அதிர்ச்சி அடைவாங்க. ஐயோ, இந்த மாதிரி பண்ணிட்டாரே, இந்த விசுவாசி இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டாரே. ஒரு சபையை நடத்துறதுக்கு, ஒரு ஊழியத்தை நடத்துறதுக்கு ஒரு தலைவர் பதவியில் இருக்கிறவங்க என்ன தகுதினா குற்றச்சாட்டப்படாதவளாக இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணும், சரீரத்தை கீழ்ப்படுத்த இயன்றவளாக இருக்கணும். பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறேன்னு பவுல் சொல்கிறார். ஜனங்களுக்கு பாவத்தை வெல்லலாம், பரிசுத்தமாக வாழ நாம் தான் சாட்சி காட்டணும். அதனால் நாம் விழுந்து விழுந்து எழுந்து அங்கே பிரசங்கம் பண்ணலன்னு பிரசங்கம் பண்ணினா அது தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்காது. அதனால் விசுவாசிய ஊழியக்காரர்களோ வேசிக்கலர்களாகவோ விபச்சாரர்களாக இருக்கக்கூடாது. பாலியல் முரண்பாடுகளுக்குள்ளே பாலியல் பாதைகளுக்குள்ளே சென்று விட்டு அவர்கள் விசுவாசிகளாக ஊழியலாக செல்கிற பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். ஆனால் ஒரு உண்மையை நம்ம பார்க்கணும். பொதுவாக பாலியல் பாவம் செய்தவரை பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப அழுக்காக தோன்றும், ஒரு பெரிய அதிர்ச்சியும் கொடுக்கும், இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் பாலியல் சம்பந்தப்பட்ட பாவத்துக்குள்ளே ஒருத்தர் போனாருன்னா சீக்கிரமாக அது வெளியே வந்துடும். வெளியரங்கமாக அது அந்தரங்கம் இல்லை. சில வாரங்கள் மறைக்கலாம், சில மாதங்கள் மறைக்கலாம், மிஞ்சி போனால் 1 வருஷம் 2 வருஷம் மறைக்கலாம். பாலியல் பாவம் ரொம்ப நாள் மறைஞ்சு இருக்கவே இருக்காது, அது வெளியே வந்துடும், வெடிச்சே தீரும். அதனால் இந்த சப்ஜெக்ட் இந்த நேரத்தில் நான் பேசும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு விசுவாசிகளாக ஊழியக்காரர்களாக இருந்தால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியில் இது போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் இன்றைக்கே நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அதை அறிக்கையிட்டு உங்களுடைய பலவீனத்தை சொல்லி, உங்களுடைய இக்கட்டை சொல்லி, உங்களுக்கு இருக்கிற மன நெருக்கடியை சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இந்த பாலியல் சம்பந்தமான தவறான பாவ சூழல் நீங்கள் வெளியே வரணும். காலதாமதம் செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது மாதிரி இது ரொம்ப நாள் மறைக்க முடியாது. சில வாரங்களுக்குள்ளே இது இன்னும் வெடிச்சிடும், இல்லை சில மாதங்களுக்குள்ளே வெடிச்சிடும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, நம்ம கச்சிதமாக தவறு பண்ணிக்கலாம். இல்லை, வெடித்தே ஆகும். ஒரு வழியில் இன்னொரு வழியில் வெடிக்கும். அதனால் எந்த ஒருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வார்னிங் பெற்றுக்கொண்டு, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால் முடியலை அந்த மாதிரி ஒரு இக்கட்டுக்குள்ளே நான் சூழ்ந்திருக்கிறேன். எந்த முடியாமல் இருந்தாலும் தவறு, இது பாவம், இது தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய பாவம். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஜனங்களுக்கு எது விரோதமான பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம் எது, எனவே அதை சொல்லி ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்கணும். இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். பாலியல் பாவத்துக்குள்ளே இருக்கிறவன் 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ 1.5 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ நிச்சயமாக அவன் செஞ்ச பாவம் வெளியே வரத்தான் போகுது, வராமல் தப்பிக்க முடியாது. ஆனால் அந்த பாலியல் பாவம் செய்கிறவங்களெல்லாம் நம்ம அழுக்கானவங்களாக பார்ப்போம், ரொம்ப மோசமானவங்களாக பார்ப்போம், இப்படி பண்ணிட்டாங்கன்னு பார்ப்போம். அது உலகத்தினுடைய இயற்கை. எத்தனை பாவம் ஒருத்தன் செஞ்சாலும் எல்லா பாவத்தை விட மிக மோசமாக பார்க்குறது இந்த பாலியல் சம்பந்தமான பாவம் தான். அதே நேரத்தில் நாம் இந்த பாலியல் சம்பந்தமான காரியங்களை பாவமாக பார்க்க அதே வேளையில் இதே கண்களை கொண்டு வேறு சில பாவங்களும் இருக்கிறது, அவைகளையும் நாம் கண்டுகொள்ளாமல் போகக்கூடாது. பாலியல் பாவம் செய்கிறவங்க வாழ்நாள் முழுதும் செய்ய முடியாது. ஒரு ஊழியக்காரர் அந்த மாதிரி ஒரு தவறுக்குள்ளே இருந்தானா அவருடைய ஊழியக்காரர் முழுவதும் அந்த பாவ வாழ்க்கையில் இருக்க முடியாது, வெடித்தே தீரும். ஆனால் பணாசை பாவம், 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிற, எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கின்ற ஒரு பாவம் பண ஆசை. அந்த பண ஆசை பாவத்தை ஊழியக்காரர்கள் தங்களிடத்திலே வைத்துக்கொண்டு பல வருடங்கள் தொடரலாம். இது பட்டுன்னு வெடிக்காமல் இருக்கலாம். பாலியல் பாவம் சீக்கிரமாக வெளியே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பணாசை சார்ந்த பாவத்தை மறைத்து கொண்டே வாழலாம். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் மறைத்து கொண்டே வாழலாம். இதில் இருக்கிற இன்னொரு காரியம் என்னென்றால், ஜனங்கள் பாலியல் பாவத்தில் விழுந்தவனை மிகவும் பரிதாபத்துக்குரியனாகவும் பாவியாகவும் பார்ப்பாங்க. ஆனால் தங்களுக்கு முன்பாக இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ போதகர்கள், எத்தனையோ சுவிசேஷகர்கள் பணாசைக்குள்ளே விழுந்து கிடக்கிறவங்க. அதனுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? மிஞ்சின காணிக்கை உபதேசம், ஆடம்பரம், அதிநவீன வாழ்க்கை முறை, இவையெல்லாம் பண ஆசைக்குள்ள ஒரு ஊழியக்காரன் விழுந்து கிடந்தவருடைய அடையாளங்கள் தான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதுதான் ஆடம்பரமாக வருது, அதிநவீன விருப்பமாக வருகிறது, அதுதான் உல்லாசமாக வருகிறது, அதுதான் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், உலகத்துக்கு ஏற்றபடி நாம் என்ஜாய் பண்ணுவோங்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூடில் எல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் பணாசி தான் அவனுடைய பேசிக்கில் இருக்கிறது. பணாசி தான் எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது. இன்றைக்கு ஏன் இந்த விதைப்பு உபதேசம் வந்தது?
பாலியல் பாவத்தை எல்லாம் கருப்பாக நினைக்கிறோம், அசிங்கமாக நினைக்கிறோம், அழுக்காக நினைக்கிறோம். இந்த விதைப்பு உபதேசம் போன்ற உபதேசங்கள் வந்தவருடைய பின்னணியே பண ஆசை தான். நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் வேதாகமத்தில் இல்லாத இது போன்ற உபதேசங்கள் வந்தது. ஏன் எவ்வளவுதான் வேதாகமத்திலிருந்து சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் பழைய ஏற்பாடோடு முடிந்து போன தசோபாக உபதேசத்தை நாங்கள் விடமாட்டோம் என்று பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா சபைகளிலும் இதில் ஒத்த கருத்து இருக்குது. காரணம் என்ன? பணாசை தான் அவருடைய அடிப்படை. இது நமக்கு பணம் வர வைப்பதற்கு மிக எளிதான ஒரு வழியாக இருக்குது. பாலியல் பாவம் மட்டும் பாவம் அல்ல, பாலியல் பாவம் செஞ்சவன் சீக்கிரம் கண்டுபிடிக்கப்படுவான். ஆனால் நிறைய ஊழியக்காரங்க பண ஆசைக்குள்ள வருஷமாக இருந்தாலும் விசுவாசிகள் அதை கண்டுபிடிக்கிறது இல்லை. ஏன்னா அதை அவர்கள் பாவமாக எண்ணுவதில்லை. ஆனால் பாலியல் பாவம் எவ்வளவு கர்த்தருடைய பார்வையில் பாவமோ அதே மாதிரி பண ஆசை பார்வை. பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட்டில் அப்போஸ்தலராக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், விபச்சார சம்பந்தமாக, வேசித்தனம் சம்பந்தமாக, பாலியல் பாவத்தில் விடுதல் சம்பந்தமாக பேசுனதை விட பல மடங்கு அதிகமாக எதை பற்றி பேசியிருக்கிறாங்க தெரியுமா? பண ஆசை, பொருளாசை பற்றி தான். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது பொருளாசையாக விக்கிரக ஆராதனைங்கிறார். இயேசுநாதர் சொல்லுகிற பொழுது இந்த ஐஸ்வர்யத்தின் ஆசை வைக்கிறோம், பரலோகத்துக்கே போக முடியாதுனார். ஐஸ்வர்யன் பரலோகத்துக்கு போகிறது அவ்வளோ கடினம்னார். பண ஆசைக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னார். ஐஸ்வர்யவனாகிறவர்கள் ஆசை எச்சரிக்கையாக இருக்க சொன்னார். அப்போது அதிகமாக அவங்க பண ஆசையை எச்சரித்தாங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் இந்த பண ஆசையில் தான் விழுந்து கிடக்கிறாங்க. அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன், அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஆடம்பரமான வாழ்க்கை, அதிநவீன பிரியங்கள். எல்லாம் ஒரு சினிமா நடிகளைப் போல, டிவி நடிகளைப் போல, உலகத்தினுடைய ஃபேஷன் பீப்புளைப் போல தங்களை காண்பிக்கிறோடைய பின்னால் இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? லஸ்ட் ஃபார் மணி தான். பணம் ஆசை தான். பணங்கள் வரத்தான் இந்த விதமான ஆசைகளை அதிகமாக நிறைவேற்றுவாங்க. ஆகையால் நாம் பாலியலை மட்டுமே பாவம் நினைக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் பாலியல் பண்ணால் அவனை இனிமேல் ஊழிய செல்ல தகுதி இல்லை என்று சொல்லுவது நியாயம்தான். ஆனால் அதை நம்ம சொல்லவும் செய்கிறோம். ஆனால் நம்மத்தில் இருக்கிற எத்தனையோ பாஸ்டர்கள், எத்தனையோ பிரபலமான சுவிசேஷகர்கள் வாழ்நாள் முழுவதும் பண ஆசைக்குள்ளேயே வாழ்ந்து முடிக்கிறார்கள். நிறைய பாஸ்டர்கள் வாழ்நாள் முழுவதும் பண ஆசையிலேயே வாழ்ந்து அவிதமாக பிரசங்கம் பண்ணி அவ்வளமாக உபதேசம் செய்து கடைசியில் வருது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு வசனத்தை போட்டு முடித்து வைக்கிறாங்க. ஆனால் இவர் நல்ல போராட்டத்தையும் போராடலை, நல்ல ஓட்டத்தையும் ஓடலை. வாழ்நாள் முழுவதும் உபதேசத்தையும் போதனை எல்லாம் பணாசைக்கேற்ற விதமாகவே போதித்து வருமானங்களை திரட்டி தங்களுக்காக, தங்களுடைய சந்ததிக்காகவும் பெரிய அளவில் சொத்துக்களை சேர்த்து வைத்து கடைசியில் கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவங்கள எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நல்ல போராட்டத்தை போராடினார். என்ன போராட்டத்தை போராடினார்? இன்னும் சேர்க்கறதுக்கு தான் போராடினார். இன்னும் தனக்கு சொத்துக்களை அதிகமாக்குறது தான் போராடினார். ஆகையால் பாலியல் பாவம் எவ்வளவு மோசமானதோ அதே போல் தான் பணாசை பாவம். ஆனால் பணாசை பிடித்தவர்களை நாம் அந்த குணத்தில் பார்க்கல. இல்லை ஒயிட் லைஸும்பாங்க, ஒயிட் சின்ஸும்பாங்க, அது மாதிரி. எனவே பொருள் ஆசைக்காரர்களையும் பண ஆசைக்காரர்களை அடையாளம் காண வேண்டும். இவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வேதாகமத்தை தான், வசனங்களை தப்பாக காட்டுவார்கள். நாம் நிறைய பணம் வச்சுக்கணும் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஏன்னா ஐஸ்வர்யவனாக ஆபிரகாமை போல இருக்கணும். ஏன்னா இது பணாசையுடைய விளைவு. நேரடியாக சொல்ல முடியுமா? எனக்கு நிறைய பணாசை இருக்குது, நிறைய நான் சம்பாதிச்சு நம்ம டாப்பில் இருக்க உரிமை ஆபிரகாமை காமிச்சா நம்ம என்ன பண்ணலாம்? நல்ல வசதியாக இருக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கலாம். எனவே அந்த பாலியல் சம்பந்தமான பாவங்கள் எவ்வளோ தவறோ அதே போல் தான் பணாசை தவறு. அதை குறித்த விழிப்புணர்வு, எச்சரிக்கை நமக்கு எப்பொழுதும் வேண்டும்.